9வது ஸ்லோகம் நாம இப்ப பார்க்க போறோம். சாகசா பரதாயே மாபாதா மன்யுமத்தயா சாத்ர மத்யமயா தாபே போதா யாதிகதா ரசா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா சாகசா பரதாய இபமாபாதா மன்யுமத்தயா சா அத்ர மத்யமயா தாபே போதாய அதிகதா ரசா. இப்போ இவ்வளவு நேரம் இந்த ராமனை பத்தியும் ராமனுடைய விவாகத்தை பத்தியும் ராமன் சீதை இவர்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்தா சந்தோஷத்துடன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா. இப்போ கதைக்குள்ளார கவி போறதுக்குண்டான ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா அத்ர இபமாபாதா சா ரசா மன்யுமத்தயா தாபே சாகசா மத்யமயா போதாய பரதாய அதிகதா. இந்த கைகேயியானவள் தன்னுடைய பிள்ளைக்காக பரதனுக்காக ராஜ்யத்தை யாச்சித்தாள். அவனிடம் இந்த ராஜ்யம் சேர்ந்தது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதங்களை எடுத்து நாம பிரிச்சு பார்க்க போறோம். அத்ர முதல்ல அத்ர அப்படின்னா அயோத்தியாயாம் அயோத்தியில் இபமாபாதா. இந்த இடத்துல இந்த பதத்துல 2 பதங்கள் ஒழிஞ்சுட்டு இருக்கு. அதாவது விக்கிரகம் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடியது இபமா பாதா அப்படின்னு. இபஹா அப்படின்னு சொன்னா யானைன்னு அர்த்தம். இபமா அப்படின்னு சொன்னா கஜலக்ஷ்மின்னு அர்த்தம். மான்னா லக்ஷ்மி இல்லையா? இபங்கிற பதத்துக்கு கஜஹான்னு அர்த்தம், மான்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். இபமா கஜலக்ஷ்மி. அந்த கஜலக்ஷ்மியினால் பாதா பிரகாசிக்கின்றவள் எது? ராஜ்யலக்ஷ்மின்னு அர்த்தம். நம்ம பொதுவாகவே லக்ஷ்மியினுடைய வலது பக்கம் இடது பக்கத்துல பார்த்தா ஒரு யானைகள் 2 யானைகள் இப்படி நிற்கும் இல்லையா? அப்படி பார்த்தாலும் கூட ராஜ்யலக்ஷ்மின்னு தெரியறது. இன்னொன்னு, ராஜ்யம் செல்வ செழிப்போடு இருக்குன்னு சொன்னா அந்த இருக்கக்கூடியதான அஜஹா, இந்த அஸ்வஹா, கஜஹான்னு இந்த படைகளுக்கு தேவையானவைகளை இவைகள் எல்லாம் ரொம்ப சமிருத்தியா இருந்ததுன்னு சொன்னா, சுகமா இருந்ததுன்னு சொன்னா ராஜ்யம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். ராஜ்யலட்சுமியானது சோபிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ விசேஷனம் கூட அத மனசை வச்சு எழுதுறா. இபமா பாதா கஜலக்ஷ்மியா பிரகாசிதான்னு அர்த்தம். ஒளிர்கின்றவள் யாரு? ராஜ்யலக்ஷ்மி, அயோத்தியான்னு அர்த்தம். சா ரசா அந்த பூமியானவள், பிருத்திவியானவள், அயோத்தியா தேசமானதுன்னு அர்த்தம். ரசாங்கிறது பூமியை சொல்றது. ரசா விஸ்வம்பரா ஸ்திரா அப்படின்னு அமரகோஷா. சா ரசா என்னவாயிற்று? மன்யுமத்தயா. மன்யுஹோ அப்படின்னா கோபம்னு அர்த்தம். நம்ம சிவனை சொல்லும்போது கூட மன்யவே அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அந்த பதம் தான் இங்கேயும் இருக்கு. மன்யுமதி யாரு? கோபவதி யாரு? கைகேயி. அந்த கோபத்தினாலதான் நாசமே. அதனாலதான் மன்யு மத்தயான்னு சொல்லிட்டு போன. கோபம் தனியா நாசத்துக்கு காரணமாகாது. ஒரு இடத்துல போய் அடைஞ்சு அதன் மூலியமா ஆகும் இல்லையா? இப்ப கோபவதியா இருக்கா கைகேயி. அவளிடம் இருக்கக்கூடிய அந்த கோபத்தினால என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, மன்யு மத்தையா, அதாவது கோபத்தினால. அது மட்டும் இல்லை, இந்த கோபம் வந்தா என்ன ஆயிடும்? அடுத்தது தாபம் வந்துடும். தன்னுடைய பையனுக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு தாபம் வருது. அந்த தாபத்தில் இருக்கும் பொழுது தாபே சந்தாபே சதின்னு அர்த்தம். தாபத்தில் இருக்கும் பொழுது சாகசா, அகஹான பாபம், சாகசா பாபத்துடன் சேர்ந்து. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல திருத்தியா இருக்கு, பாபத்தினால். இப்போ இங்க நடக்கக்கூடியதான அசம்பாவங்களுக்கு எல்லாமே எது காரணம் அப்படின்னு கேட்டா கோபம், தாபம், பாபம். இது இந்த 2த்துனால அடுத்தது பாபம் வரப்போறது.
அதனாலதான் சாகசா, அதாவது பாபத்துடன் கூடியவளான அந்த கைகேயினால் என்ன ஆயிடுத்து, மத்தியமயா, யார் அவள் அப்படின்னு இன்னும் சொல்லல. அது சொல்றதுக்காக தான் பதம் மத்தியமயா. தசரதருடைய 3 மனைவிகளிலே மத்தியத்துல இருக்கக்கூடியவள் மத்தியமா. கௌசல்யா, அடுத்தது கைகேயி, மத்தியத்தில் இருக்கக்கூடியவள். அதனால அவளுக்கு பேரே மத்தியமான்னு பேர். மத்தியமயா திருத்தீயா, மத்தியமயா கைகேயான்னு அர்த்தம். கைகேயினால் என்ன ஆயிடுத்து, போதாய பரதாய அதிகதா. போதான்னா பையன் அர்த்தம், பிள்ளை. போதாய புத்திராய, யாரவன், பரதா பரதாய, பரதனின் பொருட்டு, அதிகதா சென்றடைந்தால், எது யார் சென்றடைந்தால், ரஹா முன்னாடி சொன்ன அந்த பிருத்திவி ராஜ்யமானது, அந்த பூமியானது, பரதாய பரதனின் பொருட்டு சென்று அடைந்தது. கதையில முதல் ஸ்லோகம் கதை, அதாவது ராமருடைய சரித்திரத்தை சொல்றது ஆரம்பிச்சது, முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. வர்ணனைகள் முடிஞ்சு முதல் கதைக்குள்ள போறக்கூடியதான ஸ்லோகம் இது. இதே ஸ்லோகத்தை நாம இப்போ பின்னாடில இருந்து முன்னாடி படிக்க போறோம். இங்கேயும் கூட கதை ஆரம்பிக்க போறது இதே ஸ்லோகத்தினால. கவி எவ்வளவு ஒரு சமர்த்தரா இருக்கார் அப்படின்னு கேட்டா, ராமனை வர்ணிக்கிறதா இருந்தால் தனியாக, ராமன் இப்பேற்பட்ட ராஜா அப்படின்னு வர்ணிக்கிறதாக இருந்தால் அதே ஸ்லோகத்தினால கிருஷ்ணரையும் வர்ணிப்பார். எந்த ஸ்லோகத்தினால அயோத்தியை வர்ணிச்சாரோ அதே ஸ்லோகத்தினாலதான் துவாரகையை வர்ணிப்பார். எந்த ஸ்லோகத்தினால ராமன் சீதை இந்த தம்பதிகளை அவர் வர்ணிக்கிறாரோ அதே ஸ்லோகத்தினாலேயே இங்க இருக்கக்கூடியதான தம்பதிகளையும் வர்ணிக்கிறார். இப்போ எந்த ஸ்லோகத்தினால கதையினுடைய முக்கிய அம்சத்துக்கு நுழைஞ்சாரோ ராமன் விஷயத்துல, அதே ஸ்லோகத்தினாலதான் தன்னுடைய வர்ணனைக்கு உண்டான விஷயம் எது எடுத்துட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தினால ருக்மிணிக்கும் சத்யபாமாவுக்கும் ஒரு விரோதம் வரப்போறது. இதுவரையில அந்த புஷ்பத்தை பத்தியும் புஷ்பத்தை கொண்ட ருக்மிணி கிருஷ்ணர் இவாளை பத்தி தான் வர்ணனை பண்ணிருந்தார். இப்போதான் கதைக்குள்ள போறார். அதாவது ருக்மிணி அந்த புஷ்பத்தை அடைஞ்சதுனால சந்தோஷப்பட்டா, இதை பார்த்து சத்யபாமாவுக்கு கோபம் வந்தது அப்படிங்கிற அந்த கதாவஸ்துக்குள்ளால இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் நுழையிறார். எப்படி யோசிச்சிருந்தார் அந்த ஸ்லோகத்தை அப்படின்னாதான் இப்படி பண்ண முடியும். அவ்வளவு ரொம்ப சமர்த்தனா இருக்காருன்னு தெரியறது. அந்த ஸ்லோகத்தை இப்ப நாம படிக்க போறோம். சாரதாகதியா தாபோபேதாயா மத்யமத்ரசா யாத்தமன்யுமதா பாமா பயேதாரபசாகசா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் சாரதாகதியா தாபோபேதா யா மத்யமத்ரசா யா ஆத்தமன்யுமதா பாமா பயேதா ரபசாகசா. இப்போ இதனுடைய யோஜனா, யா மத்யமத்ரசா யா சாரதாகதியா பாமா ரபசாகசா ஆத்தமன்யுமதா பயேதா தாபோபேதா ஆசீத் நம்ம முடிச்சுக்கணும். ஸ்லோகத்துல கிரியாபதம் இல்லைங்கிறதுனால இப்போ நாம இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். யா எப்பேற்பட்ட சத்யபாமான்னு இது விசேஷங்கள்லாம் சேர போறது. மத்தியமத்ரசா, இந்த பதம் என்ன அர்த்தத்தை சொல்ல வருதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த சத்யபாமா அப்படிங்கிறவள் சிற்றிடையாளா இருக்கா அப்படிங்கிறத இங்க சொல்ல போறா. அதுக்கு பதம் என்னது, மத்தியம த்ரசா. இந்த திரசரேணுன்னு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுவோம், பரமாணு திரசரேணுன்னு சொல்லுவோம். நாம இந்த அளவுல வச்சுக்கலாம், மத்தியமான ஒரு அளவு, அப்பேற்பட்ட அளவை கொண்ட இடையை கொண்டவள். இதைத்தான் நாம தமிழ்ல ரொம்ப அழகா சொல்றோம், சிற்றிடையாள்னு சொல்லுவோம். அது ரொம்ப கீழும் கிடையாது, ரொம்ப உயர்வும், அது ரொம்ப பருமனும் கிடையாதுங்கிறத சொல்றதுக்காக சொல்றது அந்த பதத்துடைய அர்த்தம் தான். ஏன்னா இந்த பதத்துக்கு நம்ம திரசரேணு இதெல்லாம் அர்த்தம் சொல்ல போனோம்னு சொன்னா பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு தியனுகம் திரணுகம் எல்லாம் கொண்டு போகணும். அது சாமான்யமா சொல்றதுக்கு ஒரு சிரமமானது. மத்தியம பரிமாணத்தை கொண்டதுன்னு மனசுல வாங்கிக்கலாம்.
இப்பேற்பட்டவள் யாரு அப்படின்னு கேட்டா சா சத்யபாமா சாரதாகதியா. அவளுடைய நடை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சாரதாம், சாரன்னா முன்னாடி பார்த்திருப்போம், சிரேஷ்டம்னு அர்த்தம். சாரகன்னா சாரதா அப்படின்னா அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய தர்ம சாரதா, சிரேஷ்டதான்னு அர்த்தம். இந்த சிரேஷ்டதாங்கிறது எதுக்கு விசேஷனம்? கமனத்துக்கு விசேஷனம். சத்யபாமாவினுடைய அந்த கமனத்துக்கு விசேஷனமா இருக்கு. சாரதா கமனம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே இந்த காவியங்கள்ல பெண்களை எடுத்த உடனே வர்ணிக்கிறது உண்டு. அது காவியத்துக்கே உண்டானதான ஒரு செயலி. முன்னாடி நம்ம ருக்மிணி விஷயத்திலையும் அந்த அழகு வர்ணனை பார்த்தோம். இப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றான். சாரதாக தியா, அதாவது சிரேஷ்டமான ஒரு கவனத்தை கொண்டவள் சாரதாக. அந்த கவனம் கூட கவனம் மாத்திரம் சொல்றது இல்லை, அது புத்தி விஷயமாகவும் சொல்றது உண்டு. அதாவது நல்ல ஒரு நடை கொண்ட புத்திமதி, நடையும் சொல்லலாம், அந்த நடையை கொண்ட புத்தியும் சொல்லலாம். நேர்வழியில போறவா, நல்ல வழியில போறவாங்கிற அர்த்தத்தையும் இதை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சாரதாக தியா யாதவள் பாமா பாமா. சத்யபாமா அப்படிங்கிற பதத்தை பாமாங்கிறது விவகாரம் பல இடங்கள்ல இருக்கு. ரபசாகசா, ரபசகா அப்படின்னா சஹசான்னு அர்த்தம். உடனே எந்தவித ஒரு ஆலோசனையும் இன்றி உடனே செய்யக்கூடியதுக்கு உடனே ஏதா பண்ணா சஹசா கிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ரபசா கிருத்தம் வேகத்தோடு செய்யறது, என்ன ஒரு விவேகமும் இல்லாத இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு பகுத்தாய்வு இல்லாம பண்ணக்கூடியதுக்கு சஹசா உடனே. அதே அர்த்தம் தான் ரபசாங்கிற பதத்துக்கும். ரபசா கசா, அதாவது இப்படி பண்ணினா என்ன ஆயிடும்? பாபம் தானே வரும். அப்போ பாபத்தோடு ஆகசா, பாபத்தோடு சேர்ந்தவளா இருக்கா. எப்படின்னு கேட்டா, இந்த புஷ்பமானது ருக்மிணி கிட்ட போய் சேர்ந்திருக்கு, அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபத்தினால, ஒரு வேகத்தினால ஆலோசிக்காத காரியம் பண்றா இல்லையா? பண்ணதுனால என்ன ஆகும்? பாபம் தானே வரப்போறது. இப்படி ரபசாகசா இது ஒரு தவறாவும் நினைக்கிறான். இது தனக்கு இல்லாத அங்க போய் சேர்ந்தது தப்புன்னு நினைக்கிறான். அதனால கோபம் அடைகிறா. எப்படி? ஆத்த மன்யுமதா, ஆத்தன்னா பிராப்த, எதை அடைந்தால்? கோபத்தை. அப்பேற்பட்ட அவளால் ஆத்த மன்யுமதா, அதனால என்ன ஆயிடுத்து? பயேதா, பயத்தை அடைந்தவளா ஆயிட்டாலாம். எப்படின்னா, ருக்மிணிக்கு தான் நம்ம விட ரொம்ப ஒரு பிரியமானது கிருஷ்ணருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம், பெண்களுக்கே உரியதான ஒரு இந்த பயம் பிராப்தா தாபோபேதா, பயம் மட்டும் இல்லை, இதனால ஒரு மன கிளேசமும் வந்துடுது, சந்தாபம் வந்துடுது. இப்படி சந்தாபத்தை அடைந்தவளாகவும் ஆசீத் இருந்தால் இதுக்கப்புறம் என்ன ஆக போறது அப்படிங்கிறத நாம வருங்கால பதிவுகள்ல பார்க்க போறோம்.